விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. தமிழ் தமிழ் என்று பேசுவது ஒரு ஃபேஷன். தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி. உலகத்தில் முதலாக தோன்றிய மொழி தமிழ். ஹராப்பா, மொகஞ்சதாரோ, சுமேரிய நாகரிகங்களுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆம், சுமேரிய நாகரிகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர். உலகின் முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க கூடும் என சொல்லும் DNA ஆய்வுகள் 49 நாடுகளை கொண்ட குமரி காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்கு தெரியாமல் போன சோகம். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழிபெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள், அகநானூறு, புறநானூறு போன்ற ஒப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கிறது. அப்போது அனைத்து மொழிபெயர்க்கப்பட்டால் கம்போடியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தின் மிகப்பெரிய கீசா பிரமிடை விட 8 மடங்கு பெரியதான தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் 6 வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது எப்படி என்று இன்றும் வியந்திருக்கும் ஆய்வாளர்கள் மத்தியில் இதை போன்ற ஒரு மாபெரும் அதிசயம் இன்னும் உலக அதிசயமாக ஏன் அறிவிக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி. Rajaraja Cholan is one of the most powerful kings in world history. அனைத்தையும் கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைதான் என்ன? தமிழின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக தமிழர்களே இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். இதற்கு தீர்வுதான் என்ன? சுலபம். ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம். நாகரீகம், கலாச்சாரம், மதம், சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ். தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல. ஆப்பிரிக்கனோ, அமெரிக்கனோ, கருப்போ, சிகப்போ, தமிழ் மேல் பாசம், நேசம், மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான். தமிழன் என்று சொல்லடா, தலையில் இருந்து நில்லடா, தமிழன் தான். என் நாடு, என் வீடு, என் தேசம் இந்தியா. என் இனம், என் மொழி, என் உயிரென உறக்கச் சொல்வேன் தமிழன்டா. தமிழன்டா, 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 தமிழன்டா. உறக்கச் சொல் நீ தமிழன் என்று. தமிழன்டா, 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 தமிழன்டா. உறக்கச் சொல் நீ தமிழன் என்று. கலை, அறிவியல், மருத்துவம் அனைத்திலும் சிறந்து விளங்கிய என் தமிழினம் உலகுக்கு கலாச்சாரம் எங்கள் என்னவென்று கற்றுக் கொடுத்திய எல்லோரையும் வாழ வைத்த எங்கள் தமிழ் குணம். ஆண்டவரா நாம் இல்லை, ஒருபோதும் இல்லை, அடிமையாய் வாழ்ந்தது போதும். அரசன் பரம்பரை உலகை உணரவை, 8 திக்கும் நம் புகழை பரவசை. அகத்திய மருத்துவம், மகத்துவம் அனைத்தையும் அளித்த நம் திருமொழி தமிழதன் திறத்தை நாம் உணர்ந்திட, உயர்ந்திட, அலை என எழுந்திட உலக தமிழனே ஒன்று கூடுவோம். ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதிதான். ஒவ்வொரு அடையாளத்தையும் அழிச்சிட்டான். பட் தமிழ்நாட்டில் சான்ஸே இல்லை சார். இதுதாண்டா என் ஊரு. மறைச்சா உன்னை மறப்போம், நீ அடிச்சா உன்னை அழிவோம். டக்கரு 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 இதுதான் என் ஊரு. டக்கரு 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 நீ மோதி பாரு. தமிழ் எங்கள் தாய்மொழி, அதனால் தமிழை பற்றி பெருமையாக கூறுகிறோம், அவ்வளவுதான். மற்ற மொழிகள் கேவலம் என்றோ ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை. ஆங்கிலம் கண்டிப்பா அவசியங்க. எங்க ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் கோர்வையா தமிழை பேசுறதே கஷ்டம். நடுவில் இங்கிலீஷ் வந்துடும்.
நாங்கள் இல்லைன்னு அது வந்து தப்புன்னு சொல்ல. 4 பேருக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷில் பேசினா கெத்து, தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி தான் நடக்குதுங்க. இதெல்லாம் உண்மை தான் நடக்குது. ஒருத்தருக்கு புரியலங்கிறப்ப இங்கிலீஷ்லேயே பேசினாலும் தமிழில் பேச நம்ம கேவலப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழில் பேச பெருமைப்படுவோம், தமிழில் பேச பெருமைப்படுவோம். எஸ் ஆயனா, the beautiful girl, hip hop தமிழா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜட்ஜஸ் கேட்போம். லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் அம்பிகா மேடம். ஆயனா, ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு தீம் கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணது, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுமா. எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஆயனா, நைஸ். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ஒரு அப்ரோச். தேங்க்யூ மாஸ்டர். கோரியோகிராஃப்ட் ஆல்சோ வெரி வெல், பட் பர்ஃபெக்ஷன். கண்டெம்பரரிலாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஃபீட் பாயிண்டிங், ஆர்ச்லாம் இன்னும் பர்ஃபெக்ஷன் வரணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எய்ம் ஃபார் த பெஸ்ட். ஓகே ஓகே. ஸோ ஆயனா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கேட்குறீங்க இல்லையா? வழக்கமாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சூப்பர், பெஸ்ட், அல்டிமேட், எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் தான் கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் தி அட்டெம்ப்ட் வாஸ் வெரி குட், தி அப்ரோச் வாஸ் வெரி குட். நம்ம ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க மேபி சம்திங் வென்ட் ராங் சம்வேர். ஓகே, ஸோ லெட்ஸ் see what are your scores. பிரசன்னா மாஸ்டர், உங்கள் ஸ்கோர். சேம் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜட்ஜஸ்.